அஸ்ஸலாமு அலைக்கும். கதீஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம பாரிஸ், அதாவது பூக்கடை, என்எஸ்சி போஸ்ட்ல ரோட்ல இருக்கிற எஸ்கே ஜுவல்லரி, அந்த கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கடையில நம்ம வந்து ரொம்ப வருஷமா பொருட்கள் வாங்கிட்டு இருக்கோம். அதுல வெள்ளியில வந்து இவங்கள்ட்ட இல்லாத கலெக்ஷனே இல்ல. வெள்ளியில வந்து என்னென்ன மாடலு பாத்தீங்களா, என்னென்ன மாடல்லாம் இருக்கு பாருங்க. பெரிய பெரிய செயினுங்க, முரட்டு செயினுங்க, அப்புறமேட்டு குத்து விளக்கு, சந்தன கும்பா எல்லாமே இங்க இருக்கும். தங்கமும் இவங்க விக்கிறாங்க. தங்கம் வந்து பொடி, அதாவது குட்டி குட்டி டிசைன்ஸ் அந்த மாதிரி உள்ளது எல்லாமே இருக்கும். ஆனா வெள்ளி தான் கலெக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இவங்க கிட்ட. எல்லாமே வெள்ளியில வந்து நிறைய சிலைகள் அது இதுன்னு ஏதாவது இந்த குட்டி குட்டி மாடுகிடுன்னு நான் முன்னாடி பார்த்தேன்ல அது. இதுவும் நிறைய ஃபுல்லா வெள்ளி கலெக்ஷன் தான். இது வந்து கோல்டுலயே வந்து கல்லு வச்ச இது அந்த காலத்துல போடுறவங்க, அதாவது அரை கிராம்ல கூட தோடு எல்லாமே இருக்கும் இவங்க கிட்ட. அதே மாதிரி செயினும் அப்படிதான். உங்களுக்கு வந்து 1 கிராம்ல இருந்தே செயின் வச்சிருப்பாங்க. செயின் கலெக்ஷனும் இவங்க கிட்ட வந்து 1 கிராம்ல இருந்தே கிடைக்கும். இது எல்லாமே செயின் கலெக்ஷன் தான். அதாவது பொடி சின்ன சின்ன ஐட்டம், அதாவது யூனிக்கான பொடி சின்ன சின்ன ஐட்டங்கள் வந்து இவங்க கடையில வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கும். நல்லா நம்ம வந்து பார்த்து வாங்கலாம். அதே மாதிரி வந்து வெள்ளியிலயும் வந்து உங்களுக்கு நல்லா எவ்வளவு வேணாலும் கலெக்ஷன் இருக்கும். இது எல்லாமே செயின் தான், எல்லாம் பொடி. இது வந்து இந்த உருதுக்காரவங்க போடுவாங்களாம், தாலி செயின்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த மாடல் இது. அப்புறம் முத்துல கூட இவங்க கிட்ட நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க. முத்து மாலைகள் அது கூட இவங்க கிட்ட நிறைய இருக்கு. அந்த விளக்கு அது இதுன்னு அந்த குட்டி குட்டியா உருவங்கள், குட்டி குட்டியான சொப்பு ஜாமான் மாதிரியே வெள்ளியில அவ்வளோ பொருட்கள் வச்சிருக்காங்க. பார்க்கவே வந்து நல்லா அழகா சூப்பரா இருக்கு எல்லாமே. இந்த கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் என்னென்ன கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து நான் இப்ப உங்களுக்கு ஒன்னொன்னா வெள்ளியில வந்து எல்லா மாடல்ஸும் பாருங்க. கடைகள்ல என்னென்ன கலெக்ஷன்லாம் இருக்குன்றத நீங்க இப்போ பார்க்கலாம். நான் வந்து தங்கத்தை வந்து காட்ட போறது இல்லை, ஏன்னா அத எனக்கு டைமும் இல்லை எடுக்க. முத்துல கூட இருக்கு, இது ஃபுல்லா முத்து. அதனால நான் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து வெள்ளி கொலுசு வாங்க போயிருந்தேன். சரி அப்படியே வெள்ளியவே காட்டலாம் அப்படின்றதுனால நான் அந்த மாடல்ல எல்லாம் எடுத்தேன். வெள்ளி கொலுசோட மாடல்கள்லாம் எடுத்தேன். இது ரொம்பலாம் வந்து வெயிட் ஜாஸ்திலாம் இல்லைங்க, எல்லாமே லைட் வெயிட். இது வந்து பாருங்களேன், கல்யாண பொண்ணுக்கு போடுற மாடலாம். இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. நான் சும்மா ஒரு 2 மட்டும் எடுத்து காட்டுங்க சாம்பிள் அப்படின்னு சொன்னேன். அதோட எடுத்து எனக்கு காட்டினாங்க. ரொம்ப அழகா இருந்தது, சூப்பரா இருந்தது. என் நாத்தனார் பொண்ணுக்கு கூட நாங்க இந்த மாதிரி கொலுசு தான் வாங்கி போட்டு விட்டோம். இவங்க கிட்ட தான் வாங்கியிருந்தோம். கல்யாணத்துக்கு போட்டோம். அழகா இருக்குல்ல? ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு. வெயிட் வந்து ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி, 1/4 கிலோ 300 கிராம் இல்லை 200 கிராம் அந்த மாதிரி தான். இது வந்து அது மட்டும் தான் பெருசு, மற்றது எல்லாமே நமக்கு சின்ன சைஸ் கொலுசுங்க. ரொம்ப மாடலா என்னென்ன மாடல் வேணுமோ அது எல்லாமே இருந்தது. புதுசு புதுசா டிசைனுங்க. முன்னாடிலாம் பார்ப்போம் குஷ்பு கொலுசு, அது மட்டும்தான் புது டிசைனா இருக்கும். அப்புறம் புறம் பழசு வந்து சொல்லுவாங்க ஜிலேபி கொலுசும்பாங்க, அதுதான். அப்புறம் ஜால்ரா கொலுசும்பாங்க. ஆனா இப்போ விதவிதமா ரகரகமா வந்திருக்கு கொலுசு மாடலே. எவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு தெரியுமா? பார்க்க பார்க்க ஆசையா இருக்கு. உண்மையை சொல்ல போனா அந்த கொலுசுகள் எல்லாம் பார்க்கையில நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாமா அப்படின்னு தான் இருக்கு. விலை நார்மல் தான். இப்போ நீங்க வந்து எந்த பெரிய பெரிய கடையில எவ்வளவு விலைக்கு வாங்குறீங்களோ அதை விட நமக்கு வந்து நல்லா கம்மி பண்ணியே கொடுப்பாங்க. நம்ம அதிக விலைக்கு வாங்குறோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் வந்து இந்த கடையில வந்து இது பாருங்க, மிஞ்சி மிஞ்சி மாடல் இது. அதான் மெட்டி வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு, நிறைய ரகம் இருக்கு. ஒண்ணு ஒண்ணா வந்து காட்ட சொல்றேன், காட்டிட்டு தான் இருக்காங்க. என்னென்ன கலர்ஸ், என்னென்ன மாடல்ஸ், மெட்டியில மட்டும் அத்தனை வகை இருக்கு. நிறைய வகை இருந்துகிட்டே இருக்கு. ஒருத்தவங்க போடுறது ஒருத்தவங்க வித்தியாசமா போடுவாங்கல்ல, அது என்ன மோதிரம் மாதிரிலாம் இருந்தது மெட்டி. இது பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? எல்லாம் ஒரு கலர் கலரா, அந்த கல்லுகளே வந்து நல்ல கலர் கலரா வச்சு இது வந்து எல்லாமே மெட்டி இருக்கு.
மெட்டியில வந்து நெறைய டிசைன்ஸ் இருந்தது. ஒரு டிசைன்ஸும் அப்படியே பாக்க இன்னும் அழகா இருந்துச்சு. எல்லாமே வந்து இது பீஸ் ரேட்டும் விக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெயிட் போட்டும் குடுப்பாங்க. 2மே பண்றாங்க. பீஸ் ரேட்லயும் வாங்கிக்கலாம். நமக்கு வெயிட்லயும் கேட்டு வாங்கிக்கலாம். மெட்டிலாம் அதிகமா பீஸ் ரேட் வரும்னு நெனைக்கிறேன். இது பாருங்களேன். குட்டி, குட்டி கிண்ணங்கள் பாருங்களேன். ரொம்ப அழகா இருந்தது. இதுவும் மெட்டி தான். சில பேர் நெறையா போடுவாங்க போல. இந்த கிண்ணம் எதுக்குன்னு கேட்டிருந்தேன். கல்யாணத்துல வந்து வப்பாங்களாம். அதாவது இந்த மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் வச்சு இது சில பேர் வெள்ளியில தான் வப்பாங்களாம். அதுக்கு இந்த கிண்ணம் வாங்குவாங்களாம். அழகா இருந்தது. இந்த மெட்டி பாருங்களேன். இது ஃபுல்லா வந்து 916ன்னு சொல்றாங்க. அது வந்து சிங்கப்பூர் மாடல்ன்னு சொல்றாங்க. அதான் வெள்ளியிலேயே வந்து 916ம் இருக்கு. அந்த மாடல் மெட்டி இது பூரா. அது வந்து இது எல்லாமே பீஸ் ரேட்டு தான். இது வந்து வெயிட் போட்டு குடுக்க மாட்டாங்க. இது கன்ஃபார்மா பீஸ் ரேட்ல தான் குடுப்பாங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நான் அப்படியே அதான் அந்த கல்லெல்லாம் வந்து வேலைப்பாடெல்லாம் ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. இது வந்து நார்மல் அ வெள்ளி மெட்டிய விட, இந்த மெட்டி வந்து பார்க்கவே ஒரு மாரி சில்வரா பளபளன்னு ரொம்ப அழகா இருந்தது. பாருங்களேன், இந்த மெட்டியோட மெத்தட பாருங்களேன். எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்களேன். அந்த கல்லு இன்னும் இது நான் வீடியோ கூட இது அவ்வளவா தெரியல. ஆனா நேர்ல பார்க்கையில அப்படியே டைமண்ட் மாரியே மின்னுது. அப்படி அவ்ளோ ஒரு மின்னிட்டு சூப்பரா இருந்துச்சு. இதுதான் வந்து 916 மெட்டி. இந்த மெட்டிலாம் வந்து பீஸ் ரேட்டு தான். அதான் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரேட்டு அந்த மாரி. இதெல்லாம் வந்து அதாவது எடை ரேட்டு தான் குடுப்பாங்க. எவ்வளோ வெயிட் இருக்கோ அந்த ரேட்டு குடுப்பாங்க. இந்த மெட்டிலாம். அந்த 916 மட்டும் தான் வந்து பீஸ் ரேட்ல குடுக்குறாங்க. 916 வெள்ளியிலேயே 916 இருக்குல்ல, அது எல்லாமே பீஸ் ரேட்டு. இதெல்லாம் வந்து எடை கணக்கு தான் போல. இது பாருங்களேன். அப்படியே சலங்க மாரி வச்சிருக்கு. ஆனா இது சலங்க இல்ல தான். சத்தம் கேட்காது. ஆனா இது பார்க்க அப்படியே சுத்தி சலங்க மாரியே வச்சு நல்லா இருக்கு பாருங்களேன். இதுவும் அப்படியே ஒவ்வொரு டிசைன், ஒவ்வொரு மாடலு ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் இந்த கடையில வந்து கிட்டத்தட்ட வந்து 25 வருஷமா நான் வந்து வாங்கிக்கிட்டு இருக்கேன். இந்த கடையில தான் வந்து நான் எல்லா நகை, அதாவது தங்கம் வாங்குறதும், வெள்ளி வாங்குறது எல்லாமே இவர்கிட்ட தான் வாங்குவோம். பெரிய நகைகள்லாம் பண்ண குடுத்துருவோம். நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அத பண்ண குடுத்து நான் வாங்கிர்றது. நல்லா தரமா பண்ணி குடுத்துருவாங்க. இந்த மெட்டி பாருங்களேன். இது ரொம்ப பெருசா, நல்லா இந்த மாடல்லாம் நான் நெறைய வாங்கி போட்டுருக்கேன் இவர்கிட்ட. நான் அதான் மிஞ்சி என்னோட மெட்டி வந்து கொஞ்சம் தேஞ்சு போக ஒவ்வொரு மாடலா வாங்கி போடுவேன். புது புது மாடலா வாங்கி வாங்கி போடுவேன். எல்லா மாடலுமே நான் வாங்கி போட்டுட்டேன். இப்ப வயசாயிருச்சு. அதனால சின்ன மெட்டியா வாங்கி போட்டுக்கிட்டேன். மொதல்லாம் நெறைய மாடல் போடுவேன். இது இது நான் கண்டிப்பா போட்டிருந்தேன் தெரியுமா? ஆனா இது சல்லு சல்லுன்னு சத்தம் கேட்கும். சூப்பரா இருக்கும் அந்த சத்தம். அதுக்கப்புறம் சத்தம் நான் சின்ன வயசுல போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சத்தம் கேட்கறது போடக்கூடாதுன்றனால, இது எல்லாத்தையும் வந்து கழட்டி எடுத்தாச்சு. நல்லா இருக்கும் இந்த மெட்டி. இதுவும் போட்டிருந்தேன் நானு. நான் ரொம்ப வருஷமா வாங்குறனால, நம்ம கரெக்ட்டா அது இந்த கடை வந்து எனக்கு ரொம்ப பழகிருச்சு. இது பூரா வந்து 916 மோதிரம் தான். அதாவது 916 வெள்ளி மோதிரம். இது எல்லாமே பிரைஸ் ரேட் தான். ஒரு பீஸ் ரேட். அதாவது இந்த பீஸ் இந்த ரேட் எல்லாமே மாடலா பார்க்க வந்து அப்படியே பளபளன்னு மின்னும். அதாவது வெள்ளின்னு இல்லாம அது ஒரு மாரி அதான் கட்டி கட்டி வெள்ளின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி கட்டியாவும் இருக்கும். பார்க்க வந்து சீக்கிரம் கருத்தும் போகாது இது. சாமானியத்துல கருத்து போகாது. அப்படியே பளபளன்னே இருக்கும். இந்த 916 வெள்ளிலாம் அப்படிதான் இருக்கும். சாமானியத்துல கருத்து போகாது. பளபளன்னு இருக்கும். பார்க்க சூப்பரா இருக்கும். நல்லா விதவிதமான கல்லு வச்சு, ரொம்ப யூனிக்கா அதான் காலேஜ் பொண்ணுங்க, பசங்க இதெல்லாம் பொண்ணுங்க போடுறவும் ஆனா பொண்ணுங்க போடுற மோதிரம் தான் அதிகமா இருக்கு. பசங்க போடுறத விட எல்லாம் பொண்ணுங்க போடுறது தான். சின்ன வயசு பொண்ணுங்க, காலேஜ் போற பொண்ணுங்க, வயசு பொண்ணுங்க போடுறது தான் அவ்வளவுமே. என்னென்ன மாடல் இருக்கோ எல்லா மாடலும் இருக்கு. அவ்ளோ சூப்பரா இருக்கு எல்லாமே. எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப எனக்கு அதாவது இப்ப தங்கத்துல நமக்கு என்ன மாடல் வேணுமோ நம்ம இவர்கிட்ட பண்ண குடுத்துட்டோம்னா, குறைஞ்சது ஒரு 20, 25 நாள்ல பண்ணி குடுத்துருவாங்க சூப்பரா. இது பாருங்களேன் செயினா. இது வந்து ஒருத்தவங்க மேரேஜ்
வெள்ளி செயின் தான். ஒரு பையன் வந்து அவரு பண்ண குடுத்த செயினா இது. மேரேஜுக்காக பண்ண குடுத்தது. இந்த மாரி போடணும்னு அவங்க 2 பேரு அதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேர போட்டு பண்ணியிருக்காப்ல. இதெல்லாம் வந்து இந்த கிரிக்கெட் வீரர் ரத்திப் பாண்டியா என்னமோ ஒருத்தரு. அவங்கலாம் வந்து இந்த மாரி மாடல் செயின் தான் போடுறாங்களாம். அதான் ஃபேமஸா இருக்காம் இந்த செயின்லாம். இந்த மாரி மாடல் செயின்லாம். நம்ம இந்தியன் கிரிக்கெட் வீரர் போடுற மாடல் செயினா இது. அவங்க போடுறாங்கன்னு அந்த மாடல்ல வந்து இப்ப இவங்க வித்துக்கிட்டு இருக்காங்க போல. எல்லாமே இப்ப இது வந்து எல்லாம் 916 தான். இந்த வெள்ளி புறா 916. எல்லாம் சிங்கப்பூர்ல இருந்து இறக்குமதி ஆகுறதாம். சிங்கப்பூர் மாடல்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வெள்ளி இது எல்லாமே சிங்கப்பூர் மாடலு. 916 தான். அதான் சொன்னேன்ல கிரிக்கெட் வீரர்கள்லாம் இந்த இந்த மாடல் செயின் தான் போடுறாங்களாம். நம்ம இந்தியன் கிரிக்கெட் வீரர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கலாம் இந்த மாரி மாடல்ஸ் தான் போடுறாங்கன்னு அவர் சொன்னாரு. இது எல்லாமே தாங்க ஜென்ஸுக்கு உள்ள மோதிரம். செம்ம சூப்பரா இருந்ததுங்க. லேடீஸ் மோதிரத்த விட ஜென்ஸ் மோதிரம் தான் அப்படியே கலக்குது. அவ்ளோ அதான் பிளாக் அப்படியே கோட்டிங் குடுத்து, அப்படியே மின்னுச்சு பாருங்களேன் இது. அதாவது போகவும் செய்யாது. பிளாக் மெட்டல் மாரி அப்படியே மின்னுது. அதாவது வெள்ளி தான். இதுவும் 916 தான். ஆ இது சிங்கப்பூர் மாடலு. இது பீஸ் ரேட்டு தான்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பிளாக் அப்படி அப்படி எந்த மாரி மின்னுது பாருங்களேன். செம்மையா இருக்கு பாருங்க. சூப்பரா இருந்தது இந்த மாடல். இது எல்லாமே ஜென்ஸ் போடுற மோதிரம். ரொம்ப அழகா இருக்கு. மேரேஜ், கல்யாணம், இந்த ஃபங்ஷனு அந்த மாரின்னா, அது கண்டிப்பா இத வாங்கி போட நல்லாருக்கும். ஜென்ஸுக்குலாம் இந்த மாரி நல்லாருக்கும் இந்த மோதிரம். இது பாருங்களேன், இதுவும் ஜென்ஸ் போடுற செயின் தான். ரொம்ப கிட்டத்துல போய் பார்த்தா தான் தெரியுது. பொடி கல்லு. இதுவும் 916 செயின் தான். செம்ம சூப்பரா இருக்கு இந்த மாடல் இது. அத ஃபிட்டிங் பாருங்க. கொக்கிய மாடலா குடுத்துருக்காங்க பாருங்க. பொடி கல்லு. பொடி கல்லு நெறைய பதிச்சிருக்கு. அப்படியே ஃபுல்லாவே பொடிக்கல் பதிச்சு, ரொம்ப அழகா இருந்தது. வெள்ளி கனெக்ஷனே இவங்க இவ்ளோ வச்சிருக்காங்கன்னா, தங்கத்துல எவ்ளோ வச்சிருப்பாங்க. ஆனா, அதான் சொல்றேன்ல, என்னால எடுக்க முடியல. அதுவும் அந்த குட்டி குட்டியா, யுனிக்கா, மாடலா நெறைய இருக்கு இவங்க கடையில. இது பூரா வெள்ளி தோடுங்க. அதாவது குழந்தைகளுக்கு ஸ்கூல் போற பசங்களுக்கெல்லாம் வெள்ளியில வாங்கி தானே போடுவோம். ஏன்னா தொலைச்சுட்டு வந்துருங்க. வெள்ளியில வாங்கி போட்டோம்னா, அது காதுக்கு வந்து ரொம்ப நல்லது. கெடுதலும் கிடையாதுல்ல. இப்ப கவரிங்லாம் போட்டா காது புண்ணாயிருதுல்ல. அதுக்கு பதிலா இந்த மாரி வெள்ளி தோடுக வாங்கி போடுறாங்க. வெள்ளியிலயும் தோடு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இவங்க கிட்ட நான் வந்து தங்கத்துல நெறைய தோடு பண்ணியிருக்கேன். தோடு வாங்கியிருக்கேன். எல்லாமே சூப்பர் மாடலா இருக்கும். நல்லா இருக்கும். அதே மாரி இந்த குட்டி குட்டியா உள்ளது, குழந்தைகளுக்கு உள்ளது, சின்ன சின்ன தோடுங்க, சைடு காது கம்மலு, மூக்குத்திங்க எல்லாமே அழகழகா இருக்குங்க. புது புது மாடலா இருக்கும். விதவிதமா இருக்கும். ஏன்னா நான் மத்தவங்க வாங்கையில பார்த்துருக்கேன். மூக்குத்திலாம் நான் எனக்கு என்ட்ட மூக்குத்தல. அதனால மத்தவங்க அந்த மூக்குத்தி வாங்கையில பார்த்துருக்கேன். அவ்ளோ அழகழகா நெறைய மாடல்ஸ் இருக்கும் குட்டி குட்டியா. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் உங்க கிட்ட மூக்குத்தி. இது பாருங்களேன், வெள்ளியிலேயே ஜிமிக்கி. ஆனா எல்லாமே ரொம்ப வெயிட்லாம் இல்லங்க. எல்லாம் ஏன்னா குழந்தைகள் போடுறது அப்டின்னால லைட் வெயிட் தான். ரொம்ப லைட் வெயிட்டா இருந்தது. இதெல்லாம் பீஸ் ரேட்டுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த தோடுகள்லாம் பீஸ் ரேட் அப்டின்னு தான் சொல்லியிருந்தாங்க. எல்லாமே லைட் வெயிட் தான். சூப்பரா இருந்தது பாருங்க. அதே மாரி எல்லாமே அதாவது கல்லு வச்ச நகைகளும் ரொம்ப நல்லா இருக்கும். குட்டி குட்டியா கல்லு வச்சது. அதுவும் கோல்டுல இவங்க கிட்ட ரொம்ப அழகழகா யுனிக்கா இருக்கும். இவங்க கிட்ட இல்லாட்டினா நமக்கு என்ன மாடல் பிடிக்குதோ அத பண்ணியும் குடுத்துருவாங்க. நல்லா தரமா பண்ணி குடுத்துருவாங்க. இல்ல வெளியில வாங்கியாவது நமக்கு தருவாங்க. இதுவும் எல்லாமே இங்க பாருங்க வளையம். வெளியில இது வந்து முத்து தொங்குற மாரி உள்ளது. இதெல்லாம் சின்ன சின்னதா தொங்குற மாரி உள்ளது. இது பாருங்களேன், அழகா முத்து முத்தா நெறைய தொங்குது பாருங்க. இது அழகா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு அத பாக்க. குட்டி குட்டியா அழகா கலர் கலரா வேற இருக்கு பாருங்க முத்து, வெள்ளியில. ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு பொதுவாவே வளையம்னா ரொம்ப பிடிக்கும். இது வந்து வெள்ளி டாலருங்க. இதுவும் டாலர் தான். இதெல்லாம் தொங்குற தோடு மாரி இருக்கு வெள்ளியில. இதுவும் தான். எல்லாமே சின்ன சின்னதா, குட்டி குட்டியா தொங்குற மாரி. இது குட்டி ஜிமிக்கி பாருங்க அழகா இருக்கு. அதுவும் கலர் கலரா வேற இருக்கா, பார்க்கவே அழகா இருக்கு. இது ஒரு மாடல் ஜிமிக்கி வெள்ளியில.
நான் இது நாள் வரையும் வெள்ளி பார்த்ததே இல்ல. அதாவது நான் பொதுவா தங்கம் தான் வாங்குவேன். ஆ என்ன மாடல்லாம் உங்ககிட்ட இருக்கு? சும்மா காட்டுங்க. வந்ததுக்கு அப்படி நான் உங்கள வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஐயய்ய! ஏம்மா நீங்க வேற வீடியோலாம் எடுக்க வேணான்னாங்க. இல்ல நான் தான் இல்ல குடுங்க. நான் சும்மா எடுக்கிறேன். நான் சேனல் வச்சிருக்கேன். அதுல போட போறேன்னு சொல்லி, அவரு எடுக்கவே விடல. நான் தான் ரொம்ப கம்பல் பண்ணி எடுத்தேன். அந்த ஏபிசிடி மாரியே தோடு இருந்தது பாருங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த பாருங்க. இந்த இது வந்து எல்லாமே வந்து என்ன தெரியுமா? லைட் வெயிட் கொலுசு. ரொம்ப லைட் வெயிட். ஆனா லைட் வெயிட் மட்டும் கிடையாதுங்க. நல்ல வித்தியாச மாடலுங்க. புதுசு புதுசா ரொம்ப அழகழகா அதே மாரி கலர் சின்ன சின்ன பாசிங்க வச்சு, கல்லு வச்சு, குட்டி குட்டியா இருக்கு. ஆனா இது எவ்வளோ தெரியுமா? இந்த கொலுசு ஸ்டார்ட்டிங் எவ்வளோ தெரியுமா? 10 கிராம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வெறும் 10 கிராம்ஸ் தான். அதுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் படிப்படியா ஒரு 10, 15, 20, 25 இவ்வளோதான். இதுக்குள்ள தான் இந்த அளவுகள் பூரா. பார்க்க அவ்ளோ அழகா இருந்ததுங்க. ஒவ்வொரு டிசைனும், மாடலும் அழகா இருந்தது. ஆனா எல்லாமே பார்க்க அழகா இருக்கு. அதான் எல்லாம் சின்ன வயசு பொண்ணுங்க போட்டா நல்லா இருக்கும். நம்மலாம் போட்டா வேலைக்கு ஆகாது. எல்லாமே சின்ன வயசு பொண்ணுங்க, காலேஜ் போற புள்ளைங்க, வயசு புள்ளைங்க, அதுங்க போட்டா ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் இல்லாம அதுங்க மாடர்ன் ட்ரெஸ் போடுறதுக்கு இந்த கலர் கலரா போடுறதும் நல்லா இருக்கும். கலர்ஃபுல்லா இருக்குல்ல, நெறைய எனாமல் வச்சு கலர்ஃபுல்லா இருக்கு. பார்க்கவும் நல்லா இருக்குங்க. பார்க்க சின்னதா, குட்டியா ஏன்னா இந்த இப்போ உள்ள புள்ளைங்க அப்படி சின்னதா, மாடலா, அழகா போட தான் விருப்பப்படுதுங்க. ரொம்ப பெருசாலாம் போட விருப்பம் இல்ல. இதுதாங்க 10 கிராம் பாருங்க. இது எல்லாமே 10 கிராம் தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. சூப்பரா இருந்ததுங்க. இது பார்க்கவே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஆனா நான் வெயிட்டா உள்ளவங்களால போட முடியுமான்னு தெரியல. ஆனா எனக்கு அதான் நான் வெயிட்டா இருப்பேன்ல. எனக்கு செட் ஆகுமான்னு தெரியல. ஆனா அதான் சொல்றேன். சின்ன வயசு பொண்ணுங்கலாம் போட்டா நல்லாருக்கும். ரொம்ப அழகா இருக்கும் அது. ஏன்னா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாடலு, ஒவ்வொரு இதா இருக்கு. பார்க்கவே செம்மையா இருந்தது. எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு வேணும்னா இவங்க கடையில போய் வாங்கிக்கோங்க. நான் வந்து கரெக்ட்டா இவங்க என்எஸ்சி போஸ் ரோட்ல இருக்கு. பூக்கடை பாரிஸ் இருக்குல்ல, அங்க தான் இருக்கு. இது எல்லாமே 10 கிராம் தாங்க. இன்னும் எடுத்து காட்டுறாங்க. 10 கிராம்ஸ்ல எடுத்து காட்டுங்கன்னு சொன்னேன். இங்க பாருங்களேன். இது ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போட்டுக்கிற கொலுசு. யார் வேணாலும் போடலாம். சின்னவங்க இல்ல, பெரியவங்க வர கூட போடலாம். இப்ப எனக்கு கூட பத்தும் இந்த மாடல். என்ன காரணம்னா, இது வந்து நம்ம லாஸ்ட் வர நல்லா இழுத்து விட்டு போட்டுக்கலாம். ஏன்னா நான் போட்டும் பார்த்தேன் இத என் கால்ல போட்டு பார்த்தேன். எனக்கு பத்துச்சு. நல்லா இருந்துச்சு. இந்த மாரி வந்து கண்ணேருக்கு வாங்கி போடுவாங்களாம். கண்ணேரு படாம இருக்கணும் அப்டின்றதுக்காக இந்த மாரி வாங்கி போடுவாங்களாம். இதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான். சின்ன குழந்தைகளுக்கும் போட்டுக்கலாம். பெரிய ஆளுக்கும் இதே கொலுசே போட்டுக்கலாம். இந்த மாடலும் வச்சிருக்காங்க. நெறையாவே வச்சிருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கு. இது 10 கிராம்ஸ் தாங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. வெறும் 10 கிராம்ஸ். அத விட கம்மியா கூட இருக்கு போல. சூப்பரா இருந்தது. இதுவும் 10 கிராம்ஸ். இது வந்து கிரே கலரு அந்த இது கிறிஸ்டல் வச்சு இருக்கு. நல்லா இருந்தது. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. இவங்க கடையில போய் நீங்க பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இவங்களோட கடையோட அட்ரஸு, ஃபோன் நம்பர் எல்லாம் குடுத்துடுறேன். உங்களுக்கு வேணும்னா டீட்டெயில்ஸ் போய் தெரிஞ்சுக்கங்க. நீங்க பாரிஸ் பூக்கடைக்கு போனீங்கன்னா, நீங்க வெள்ளியில வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இவங்க கடைக்கு போய் வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லாருக்கும். நீங்க விலை குறைச்சு நல்லா பேரம் பேசியும் வாங்கலாம். அ அவங்களுக்கு கரெக்ட்டா அவங்களுக்கு தகுந்த மாரி இருந்தா, அவங்களுக்கு கண்டிப்பா குறைச்சு தான் தருவாங்க. ரொம்ப வந்து ஜாஸ்தியாலாம் சொல்ல மாட்டாங்க ரேட்டு. நார்மல் அதாவது பெரிய பெரிய கடைகள்ல போய் நீங்க வாங்கையில, அதுக்கு அது இதுன்னு என்னென்னமோ போட்டு ரொம்ப விலை வச்சு தான் சொல்லுவாங்க. ஆனா இவங்க வந்து விலைய கம்மி பண்ணி குடுப்பாங்க. நம்ம இதுக்கு ஏத்த மாரி விலைய நல்லா குறைச்சு கம்மி பண்ணி குடுப்பாங்க. நம்ம அதாவது நடுத்தர வர்க்கத்தாருக்கும் சரி, இல்லாத ஏழைகளுக்கும் சரி, இந்த மாரி குட்டி குட்டி கடையில வாங்குறது தான் என்ன கேட்டா பெஸ்ட்டு. நல்லா நமக்கு ஏத்த மாரி நல்ல விதமா பேசி, நல்ல விதமா நமக்கு குடுப்பாங்க. கராரா இதுதான் ரேட்டு, ஃபிக்ஸட் ரேட்டு. இந்த ரேட்ல இருந்து இப்படிதான். இத குடுத்தே நீங்க ஆகணும் அப்படிலாம் இது பண்ண மாட்டாங்க. இவ்வளவுதான் இருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி குடுங்கன்னா, தாராளமா குடுத்துருவாங்க.
நல்ல விதமா வந்து நம்மகிட்ட பேசுவாங்க. நம்ம பொருள் வாங்குறதா இருந்தாலும், அதே மாரி இவங்க கிட்ட நம்ம ஒரு தடவ வாங்கிட்டாலும் திருப்பி திருப்பி போய் வாங்குற மாரி அல்ஹம்துலில்லாஹ் இருக்கும். அந்த வகையில எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களால டைம் இருந்துச்சுன்னா, தாராளமா இந்த கடையில போய் நீங்க வாங்கிக்கங்க. பாரிஸ் போனீங்கன்னா, கண்டிப்பா என்எஸ்சி போஸ் ரோட் போனீங்கன்னா, இந்த கடைக்கு கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க.